தமிழகத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மாணவர்களுடைய போராட்டங்கள் தொடர்பாக இன்றைய காலை ஒலிபரப்பில் நாங்கள் பலருடன் பேசியிருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு மாணவரை நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு லயோலா கல்லூரியினுடைய மாணவருடைய ஒருங்கிணைப்பாளர் வில்லியம் சார்ல்ஸ் இணைந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் வில்லியம் சார்ல்ஸ். வணக்கம் அண்ணா. வணக்கம். வில்லியம் சார்ல்ஸ், மாணவர் போராட்டத்தினுடைய நிலவரம் பற்றி இன்றைய நிலை வரை இந்த மாணவர் போராட்டம் எவ்வளவு தூரம் விசீர்ணம் பெற்றிருக்கிறது, எவ்வளவு தூரம் போராட்டம் உத்வேகம் பெற்றிருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை முதல் சொல்லிக் கொள்ளுங்கள். நாங்கள் இனி விடயங்களை தொடர்ந்து பேசிக் கொள்ளலாம். என்னுடைய போராட்டமானது கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு கல்லூரி மட்டும் தொடங்கியது, லயோலா கல்லூரி மட்டும் தன்னுடைய போராட்டத்தை தொடங்கியது. அதன் பின்னால் அவருடைய போராட்டம் 3 நாட்கள் உண்ணாவிரத போராட்டமாக தொடர்ந்தது. 3ஆம் நாளிலே அவர்கள் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து போராட்டம் தமிழகம் எங்கும் பரவியது. முதலில் கலை கல்லூரி மாணவர்கள் எங்களோடு இணைந்தார்கள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கலை கல்லூரிகள் எங்களோடு இணைந்தார்கள். அவர்களை தொடர்ந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள். சட்டக்கல்லூரியை தொடர்ந்து நேற்றைய முன்தினம் அனைத்து பொறியியல் கல்லூரி மாணவர்களும் தங்கள் போராட்டத்தை கலந்து கொண்டார்கள். பொறியியலை தொடர்ந்து இன்று மருத்துவமும், அதைத் தொடர்ந்து தொழிற்பயிற்சி வருகின்ற மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள். போராட்டமானது மிக தீவிரமாக தமிழகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவு தரும் விதமாக பல்வேறு இயக்கங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றன, இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் குறிப்பிடும் வகையிலே திரைப்படத்துறையில் இருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் மேற்கொண்டார்கள். அதே போல எங்களுக்கு ஆதரவாக காய்கறி அங்காடி வைத்திருக்கின்ற கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள அனைத்து தோழர்களும் தங்களை கடையடைப்பு நடத்தி எங்களுக்காக ஆதரவு தெரிவித்தார்கள். அதே போல தமிழகத்தில் முகாம்களில் இருக்கின்ற சகோதரர்கள் அனைவருமே பெரும்பாலான தங்களுடைய உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல பார்த்தோம்னால் பல்வேறு பொதுமக்கள் கிராமங்களாக வெளியே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் என்னுடைய மக்களுக்கான ஒரு எழுச்சி ஏற்படுத்துகின்றதை தெளிவாக காண முடிகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது லயோலா கல்லூரியில் ஆரம்பித்த இந்த போராட்டம் ஏனைய இடங்களுக்கும் பரவி இருக்கிறது, ஏனைய கட்டமைப்புகளுக்கும் பரவி இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட இந்த மாணவர் போராட்டங்கள் என்று வருகின்ற பொழுது பல கல்லூரிகள் சார்ந்த போராட்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாணவர் போராட்டங்களுக்கு இடையில் ஏதாவது ஒருங்கிணைப்பு நடைபெறுகிறதா? அது எவ்வாறு அந்த ஒருங்கிணைப்பு இடம்பெறுகிறது, எவ்வாறு அந்த தொடர்பாளர்கள் பேணப்படுகின்றன என்பது பற்றி சொல்ல முடியுமா? முதலில் நாங்கள் தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு என்பது லயோலா கல்லூரியை தொடங்கினோம். அந்த கூட்டமைப்பான சென்னையிலே மிக வலுவாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் சட்டக்கல்லூரி மாணவர்கள், நந்தனம் கல்லூரி கலைக்கல்லூரி மாணவர்கள், MCC மாணவர்கள், பச்சையப்பா மாணவர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் அந்த கூட்டமைப்பில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள். அதன் பொழுது ஒவ்வொரு கல்லூரியும் ஒரு ஒருங்கிணைப்பாளரை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே தொடர்பில் இருக்கிறார்கள். ஆக எங்கே போராட்டம் நடந்தாலும் மற்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தகவல் சென்று விடுகிறது. அதே போல மற்ற மாவட்டங்களில் பார்த்தோம்னா இதே கூட்டமைப்பின் பேரில் அவர்களும் மாவட்டமாக ஒருங்கிணைத்துக் கொண்டு வருகிறார்கள். இன்றைய தினத்திலே முக புத்தகம் மூலமாக அங்கே இணைந்து கொண்டிருக்கின்றோம். லயோலா ஹங்கர் ஸ்ட்ரைக் என்ற பக்கம் மூலமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எல்லா தகவலும் ஒவ்வொருத்தருக்காக வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது பேஸ்புக் என்று சொல்லப்படுகிற முகநூல் மூலமாக இந்த தொடர்பாளர்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக நாங்கள் இந்த அரப் ஸ்பிரிங் என்று சொல்லப்படுகின்ற போராட்டங்களை பார்க்கின்ற பொழுது அவற்றினுடைய உத்வேகம் பெறுவதற்கு முக்கிய காரணம் இந்த இணையதளங்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த இணையதளம் என்பது எவ்வளவு தூரம் உங்களுடைய போராட்டங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? மிக அதிகமாக இணையதளம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லலாம். அந்த பக்கத்தில் மட்டும் ஏறக்குறைய 14,000 பேர் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மக்கள் வந்து போராட்ட காலத்தில் மாணவர்களுக்கு உதவி செய்ய அந்த களம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மாணவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல என்னென்ன உதவிகள் தேவைப்படும் என்பதை மக்கள் அதன் மூலமாக பார்த்து தானாக முன்னோடு உதவி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் போராட்டம் வலுப்பெறுவதற்கு இந்த ஒரு பக்கம் வந்து மிக உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சொல்ல வேண்டும் என்றால் வெளிநாட்டில் வாழ்கின்ற சொந்தங்கள் அனைவரும் தங்களுடைய உதவிக்கரங்களை அந்த பக்கம் மூலமாக நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்தங்களை அனுப்பி வைக்கிறார்கள். தேவையான அனைத்து உதவிகளும் அந்த பக்கம் மூலமாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இது எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது என்று சொல்லலாம். மாணவர்கள் போராட்டம் ஒருபுறம் சென்று கொண்டிருந்தாலும் எங்கேயும் ஏதேனும் கொடுமைகள் நடந்தால், மாணவர்கள் மீது தாக்கப்பட்டால் அது உடனுக்குடன் மற்ற மாணவர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. ஒருவேளை எங்களுடைய அலைபேசிகளும் ஒட்டி கேட்கப்பட்டால் கூட இந்த முக புத்தகங்களை யாராலும் தடுக்க முடியாது என்பதால் மாணவர்களுக்கு உடனடியாக அனைத்து தகவலும் சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து களத்திலும் ஒரு மாணவர் முக புத்தகத்தில் எப்பொழுதும்
பார்த்துக் கொண்டே இருக்கிறார். எங்கே என்ன நடந்து என்பதை தெளிவாக ஒவ்வொரு மாதம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்றபடி எங்கள் போராட்ட உத்திகளும் திட்டங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சென்னையிலே மறியல் செய்கின்றோம் என்றால் அதே மறியலை திருச்சியும் செய்கிறார்கள், கோயம்புத்தூரும் செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் முகப்புத்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுக்கு அது பெரிய பக்கபலமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல முக்கிய பங்காற்றுகின்ற விடயமாக இந்த பேஸ்புக் அல்லது முகநூல் விளங்குகின்ற அதே சமயத்தில் ஏற்கனவே இந்த மாணவர் போராட்டங்கள் பல தடைகளை எதிர்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சட்ட பிரச்சினை, சமூக அமைதி என்ற பல விடயங்களுக்காக காரணம் கூறப்பட்டாலும் கூட உங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது பல கல்லூரிகளுக்கும் இந்த காலவரையற்ற விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த மாணவர் எழுச்சி தணிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் உங்களை பொறுத்தவரையில் இந்த விடுமுறை வழங்கப்பட்டதன் காரணமாக ஏதாவது பாதிப்புகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்களா? விடுமுறை குறித்து பாதிப்புகள் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் இங்கே ஒன்று வேண்டுமா ஒத்துக்கொள்ளலாம், கல்லூரி அளவிலே போராட்டம் செய்வதற்காக தடையாக இருந்தது. ஆனால் மாணவர்கள் தங்களுடைய ஆர்வ மிகுதியின் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று தங்களுடைய ஆதரவு கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமா, எங்கள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியின் விடுதியும் 2 பூட்டப்பட்டு விட்டது என்றாலும் கூட அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு செய்து உதவி கொண்டிருக்கிறார்கள், ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு தகவலாக பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகிய மாணவர்களுடைய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்கள் கல்லூரியில் இருந்தால் கூட வகுப்புக்கு செல்ல வேண்டுமே என்ற ஒரு பயம் இருக்கும், மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்ற பயம் இருக்கும், கல்லூரி நிர்வாகத்தின் மீது ஒரு பயம் இருக்கும். ஆனால் விடுமுறை என்று வந்துவிட்டால் கூட எப்பொழுதுமே விடுமுறையை சந்தோஷமாக கழிக்கின்ற மாணவர்கள் இந்த முறை விடுமுறையை ஒரு பயனுள்ள வகையாக மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில ஒவ்வொருத்தரும் போராட்ட களத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் மெரினா கடற்கரையில் ஒரு பெரிய முழக்க போராட்டம் இருந்தது. அதிலே பார்த்தா பெரும்பாலான பகுதியில் மாணவர்கள் வந்தார்கள். இரவு 8 மணி 8:15 என்ற போதும் கூட பெரும்பாலான மாணவர்கள் அங்கே இருந்தார்கள். அது எங்களுக்கு போராட்டம் இன்னும் வலிமை பெற்றது என்று சொல்லலாம். நேற்று தினம் பார்த்தோம் என்றால் எல்லா கலைக்கல்லூரிகளும் விடுமுறை என்ற போதிலும் மாணவர்கள் உண்ணாவிரதம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், பாளையங்கோட்டையிலே அனைத்து கல்லூரிகளும் இணைந்து போராட்டத்தை சென்று கொண்டிருக்கிறார்கள். விடுமுறை என்பது எங்களுக்கு ஒரு தடையாக இல்லை, ஒரு பலமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள், அதாவது மாணவர்களை கடந்து பல கட்டமைப்புகளும் உங்களுக்கு இந்த போராட்டத்திலே உறுதுணையாக இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலும் அரசியல் கட்சிகள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு எவ்வளவு தூரம் ஆதரவித்திருக்கிறார்கள்? எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் முதலில் தொடங்கிய பொழுது பல்வேறு அரசியல் இயக்கங்களும் வந்து ஆதரவு தெரிவித்தன. குறிப்பாக சொல்ல வேண்டுமா, தமிழ் தேசியத்திற்காக பாடுபடுகின்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களுக்காக வந்து ஆதரவு தெரிவித்தன. தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் முரண்பாடு இருந்தால் கூட இந்த பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனை என்று வரும்போது அவங்க ஆதரவு நீக்க அந்த ஆதரவு எந்த அளவுக்கு உண்மையான ஆதரவு என்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த ஆதரவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஆதரவை அது வெளிப்படையாக காட்ட வேண்டும், தங்கள் இயக்கங்கள் மூலமாக வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்ற கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை எந்த அளவுக்கு எடுபடும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. வந்து ஆதரவு தெரிவித்திருக்காங்க அனைத்து கட்சிகளும் பாரபட்சமின்றி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அறிக்கைகள் மூலமாகவோ அல்லது நேரில் வந்து பார்த்து தங்களுடைய ஆதரவை நீட்டியிருக்கிறார்கள். எந்த கட்சிகளும் எங்களுக்கு வந்து பயமோ ஒரு ஏதாவது எங்களை மிரட்டல் போன்ற செய்திகள் ஈடுபடவில்லை என்பதை நேற்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவங்களுக்கு ஒரு உண்மையாக தமிழ் உணர்வு வந்திருக்கிறது என்பதை நேற்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த தருணத்தில் இந்த வேளையில் இப்பொழுது இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகின்ற விடயம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு. கருணாநிதி அவர்கள் மத்திய அரசிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கின்ற விடயம், இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய மாணவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த அறிவிப்பு தொடர்பாக? பெரும்பாலான மாணவர்கள் இதை காலம் கடந்த ஒரு முடிவாக கருதுகிறோம். 2009 இப்படி ஒரு தீர்க்கமான முடிவை இவர் எடுத்திருந்தால் எங்களுடைய இனம் காப்பாற்றப்பட்டு இருக்கும், எங்களுக்கு ஒரு விடியல் கிடைத்திருக்கும் என்ற எண்ணம் பெரும்பாலான மாணவர்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவருடைய இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். காலதாமதமாக இருந்த முடிவாக கூட முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்காக அவருடைய எப்பொழுதுமே அவர் எடுக்கின்ற எந்த முடிவுகளுமே நிலையான முடிவாக இருப்பதில்லை. அவருடைய போக்கை போக போகத்தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மாணவர்கள் இருக்கிறது. ஆனால் அந்த முடிவை அவர் எந்த காரணத்துக்காக எடுத்திருந்தாலும் இது ஒரு நல்ல முடிவாக எங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட எதிரி இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது எல்லோரும் எதிர்த்து அவர்களுக்கு எதிராக இருக்க முடியும். மாவுடைய பலம் ஓங்கும், தமிழக கட்சியுடைய பலம் ஓங்கும். அனைவரும் ஓரணியில் திரண்டு எங்களுக்காக துரோகம் செய்தவர்களை இனம் கண்டிருக்கிறோம், அவர்களை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்போம் போன்ற வாய்நிலைகள் மாணவர் மத்தியில் இருக்கின்றது. இன்றைய தினம் மாணவர் அழைப்பிய குறுஞ்செய்தியிலும் அதான் இருந்தது. ஒரு பொது எதிரிக்காக இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய தருணம் வந்திருக்கின்றது. அதற்கான ஒரு களத்தை இப்பொழுது ஒருவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி என்ற போன்ற வாசகங்கள் இன்றைய தினத்தில் குறுஞ்செய்தியிலே வந்தன. ஆனால் இது ஒரு காலதாமதமான முடிவு.
ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்கிறது. இப்பொழுது இந்த விடயத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கோரிக்கைகள் தவறாக இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய கோரிக்கைகளுடைய அல்லது போராட்டத்தினுடைய அதிகுச்சி இலக்கு மத்திய அரசை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த உங்களுடைய போராட்டம் எவ்வளவு தூரம் எதுவரை தொடர்பிருக்கிறது, என்ன விடயத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எவ்வாறான பதில்களை எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கோரிக்கைகள் உண்டாக இருக்கலாம், ஆனால் அதுக்கான சரியான பதில்கள் கிடைக்குமா என்பது வேறொரு விடயமாக இருக்கும். ஆகவே எதுவரை உங்களுடைய போராட்டத்தை தொடர்வதாக நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள்? மாணவர்கள் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். என்னவென்றால், ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மனித உரிமை கூட்டத்திலே எங்களுடைய மத்திய அரசானது இலங்கைக்கு எதிராக ஒரு மிகவும் பலமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை இணைப்படுகொலை என்று அறிவிக்க வைத்து எங்களுக்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்பதில் மாணவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒருவேளை ஜெனீவா கூட்டம் முடிவடைந்தால் கூட எங்களுடைய நாடு ஈழ பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் வரை எங்களுடைய கல்லூரிகளோ, எங்களுடைய பொறியியல் கல்லூரிகளோ, அந்த மருத்துவக் கல்லூரியோ, சட்டக் கல்லூரியோ இயங்காது என்பதை மாணவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த தினத்தை பார்த்தோம் என்றால் பல்வேறு இயக்கங்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. ஏனென்றால் மாணவர் போராட்டம் தான் தமிழகத்திலே 65களிலே 83களிலே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின. அதே போல ஒரு திருப்பத்தை இப்பொழுது எங்கள் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எங்களுக்கான தனி நாடு இப்பொழுது தேவைப்படுகிறது என்பது தெளிவாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசை நாங்கள் அடிபணிய வைக்கும் வரை, அது அடிபணியும் வரை அல்ல, அது அடிபணியை வைக்கும் வரை எங்களுடைய மாணவர் போராட்டம் கண்டிப்பாக தொடரும். அதற்கான எழுச்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இயக்கங்கள் ஒன்று கொண்டிருக்கின்றன. நன்றி வில்லியம் சார்ல்ஸ். இணைந்து கொண்டு அங்கே தமிழகத்தில் நடைபெறுகின்ற இந்த மாணவர் போராட்டங்கள் மற்றும் மாணவர்களுடைய நிலைப்பாடுகள் பற்றிய தகவல்களை, கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் அவ்வப்பொழுது தொடர்பு கொண்டு மேற்கொள்ள விவரங்களை பெற்றுக் கொள்ளவிருக்கிறோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வணக்கம்.